everyone, welcome to Think Easy Maths channel. இன்னைக்கு நம்ம 12th standard chapter 2 complex numbersல example 2.13 பார்க்க போறோம். Question பாருங்க. If mod z is equals to 2, show that 3 is less than equal to z plus 3 plus 4i less than or equal to 7. இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம்னா நமக்கு இந்த ஃபார்முலா தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ஃபார்முலா, ஓகேவா? இந்த ஃபார்முலாவை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? இந்த ஃபார்முலா இல்லைன்னா நம்மளால் இந்த மாதிரி டைப் ஆஃப் சம்ஸை சால்வ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் திங், இப்போ Z1 வேல்யூ வந்து நான் Z-ன்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா? அதே Z2 வேல்யூ வந்து 3 + 4i எங்கேருந்து இதை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க கொடுத்துருப்பாங்களே கொஷின், அந்த கொஷினில் இதை நம்ம Z1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், இதை நம்ம Z2ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபார்முலா என்ன, the whole mod of Z1 minus Z2 is less than or equal to mod of Z1 minus Z2, கேர்ஃபுல்லாக கேளுங்க, is less than or equal to mod of Z1 plus mod of Z2. ஸோ எனக்கு எந்த இடத்துலலாம் Z1ன்னு வருது அந்த இடத்துல நான் Z-ன்னு போடலாம். அப்போ சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி mod Z-ன்னு வந்துச்சுன்னு இந்த இடத்துல எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம், கொஷினில் கொடுத்துருக்காங்க பார், mod Z equal to 2, ஓகேவா? ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலாவை எடுத்து நான் அப்படியே எழுதியிருக்கேன், ஓகேவா? இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம் நம்மளோட ஆஸ் யூஷுவல் மெத்தட் மாதிரி. mod Z-க்கு வந்து எனக்கு 2ன்னு சொல்லிட்டேன்னா மைனஸ் எனக்கு 3 - 4i, 3 - 4i உனக்கு ரூட் வரும். நான் உங்களுக்கு தனியாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 3 - 4i எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா √3² + 4² அப்படின்னு போடலாம். அப்போ √3² + 4² 9 + 16 வருமா? அப்போ என்னது √25, √25 என்னது 5. ஸோ அப்போ என்னோடய ஆன்சர் என்னது 5, ஓகேவா? அதுதான் எனக்கு என்ன வரப்போகுது, என்னுடைய அந்த mod of 3 - 4i, ஓகேவா? ஸோ இந்த பக்கம் இப்போ 2 - 5 is less than or equal to, எனக்கு நடுவில் எந்த ஒரு விஷயத்தையும் சால்வ் பண்ண முடியும், ஏன்னா எனக்கு தனித்தனி மாட் கிடையாது. ஸோ அதனால் நான் அப்படியே எழுதிக்கிறேன் z + 3 + 4i, ஓகே. அப்புறம் என்ன செய்யலான்னா திரும்ப இங்கே mod of Z1 கொடுத்துருக்காங்க, திரும்ப mod of Z1 equal to mod of Z. mod of Z-ஓட வேல்யூ என்ன 2, அப்போ திரும்ப எனக்கு என்ன வரும் 2. நீ அதை எழுதணும்னு அவசியம் இல்லை, இப்போதைக்கு mod of Z-ன்னு போட்டுக்கிறேன். அப்புறம் நான் என்ன செய்கிறேன்னா 2ன்னு மாற்றிக்கலாம், ஓகேவா? ஓகே. அப்புறம் என்ன செய்யணும்னா ப்ளஸ் அதே மாதிரி 5, அதே 5 தான், ஓகேவா? இப்போ இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் போயிடலாம். அப்போ என்ன வரும்னா இங்கே எனக்கு -3 mod வந்திருக்கும், less than or equal to z plus 3 plus 4i less than or equal to எனக்கு 2 plus 5. எனக்கு மாடுக்குள்ளே இருக்கிற எனி நம்பர் எனக்கு மைனஸில் என்ன தான் நீ மைனஸில் இருந்தாலும் உனக்கு என்ன தான் வரப்போகுது, ப்ளஸ்ன்னு தான் வரும். அப்போ உனக்கு 3 is less than or equal to mod of z plus 3 plus 4i is less than or equal to 7. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போ அவங்க கொடுத்தது கொஷினும் நம்ம போட்டிருக்க ஆன்சரும் கரெக்டானு பாருங்கள், இதுதான் கொஷினு, இது ஆன்சர். ப்ரூவ்ட் ஆயிடுச்சா? ஓகே. இந்த மாதிரி ப்ரூவிங் சம்ஸ் எல்லாம் நம்ம எப்போவுமே பப்ளிக்கில் எடுக்க பார்க்கணும், ஏன்னா நமக்கு ஆன்சர் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும் ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வச்சு எனக்கு பல கொஷின் நம்ம இனிமேல் டீல் பண்ணணும், ஓகேவா? ஸோ அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் என்னால் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கொஷின் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.